புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் கடற்கரை பகுதியில் சுற்றுலா வந்த பெங்களூர் தனியார் நிறுவன ஊழியர்கள் கடலில் குளித்தபோது ஒரு பெண் உட்பட 3 ராட்சத அலையில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு நேற்று முதல் 3 நாட்கள் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் தொடர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளதால் கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து புதுவைக்கு சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். இதனால் கடற்கரை மற்றும் சுற்றுலா தலங்களில் வழக்கத்தை விட அதிக அளவில் கூட்ட நெரிசல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் பெங்களூரு பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்திலிருந்து சுற்றுலாவிற்கு 2 பெண் உட்பட 12 பேர் புதுச்சேரி வந்துள்ளனர். நேற்று புதுச்சேரி பகுதியை சுற்றி பார்த்தவர்கள் இன்று அரியாங்குப்பம் அடுத்த சின்ன வீராம்பட்டினம் கடற்கரைக்கு வந்தவர்கள் கடலில் இறங்கி குளித்துள்ளனர். நீண்ட தூரம் செல்லாதவாறு பாதுகாப்பு ஊழியர்கள் கயிறு கட்டியிருந்ததை மீறி சிலர் குளிக்க சென்றதால் ராட்சத அலையில் சிக்கி கடலுக்குள் அழைத்து செல்லப்பட்டனர். இதில் சிக்கியவர்கள் சத்தம் போடவே அங்கிருந்தவர்கள் ஆபத்தான நிலையில் இருந்த அதித்தி வயது 23, ஜீவன் வயது 23 ஆகியோரை உயிருடன் மீட்டனர். மேலும் அலையில் சிக்கிய பவன் வயது 25, மேகா வயது 27, பிரிட்ஜ்வால் வயது 24 ஆகியோர் சடலமாக மீட்கப்பட்டனர். தகவல் அறிந்தவுடன் அரியாங்குப்பம் போலீசார் இறந்தவர்கள் மற்றும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ளவர்களை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து கடற்கரையில் சுற்றுலா வந்த பயணிகளை போலீசார் அபாய ஒலி எழுப்பி அனைவரையும் வெளியேற்றினர். மேலும் கடல் சீற்றமாக இருப்பதால் பயணிகள் யாரும் கடலில் இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கையும் விடப்பட்டது. புதுச்சேரிக்கு சுற்றுலா வந்த தனியார் நிறுவன ஊழியர்கள் கடல் அலையில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்ட முன்னாள் பிரதமர் வாஜ்பாயின் நினைவு தினத்தில் பங்கேற்ற கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் அவரது திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். முன்னாள் பாரத பிரதமர் பாரத ரத்னா அடல் பிகாரி வாஜ்பாயின் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பாக இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி குபே சாலையில் உள்ள மேரி கட்டிட அரங்கில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவப் படத்திற்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு கொறடா ஏகிடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய்தி சரவணகுமார், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, ரமேஷ், லட்சுமிகாந்தன், செல்வம் ஆகியோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். 3600 அடி நீளத்தில் தேசிய கொடியுடன் 1500 மாணவர்கள் பங்கேற்ற போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்கான பேரணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரிமா சங்கங்கள் சார்பில் போதை விழிப்புணர்வு பேரணி இன்று மேற்கொள்ளப்பட்டது. சுதேசி மில் அருகிலிருந்து NCC, NSS மாணவர்கள் 1500 பேர் 3600 அடி நீளமுள்ள தேசிய கொடியை ஏந்தி வந்தனர். இப்பேரணியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் துவக்கி வைத்தார். மறைமலையடிகள் சாலை, மிஷன் வீதி வழியாக 1500 மாணவர்கள் தேசிய கொடியுடன் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு பேனர்களை ஏந்தி வந்தனர். இறுதியாக கடற்கரை சாலை, காந்தி சிலை முன்பு பேரணி முடிவு பெற்றது. அங்கு போதை ஒழிப்பு விழிப்புணர்வுக்கான உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது. மாணவர்களுக்கு நாட்டுப்பற்று மற்றும் போதை ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்நிகழ்ச்சி நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் மட்டும் மாநில உரிமையை பற்றி பேசி மக்களை திசை திருப்பி ஓட்டுகளை பெறலாம் என்று நினைக்கிறார்கள் என மாநில அந்தஸ்து வேண்டி வாகன பேரணியில் ஈடுபட்ட சட்டமன்ற உறுப்பினர் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பொதுநல அமைப்புகள் சார்பாக மாபெரும் இருசக்கர வாகன பேரணி சுதேசி மில் அருகில் இருந்து புறப்பட்டு அண்ணா சாலை வழியாக காமராஜர் சிலை, நேரு வீதி, மிஷன் வீதி, மகாத்மா காந்தி சாலை, முத்தியால்பேட்டை, மணிகூண்டு, சிவாஜி சிலை, ECR சாலை, ராஜீவ்காந்தி சிலை, இந்திரா காந்தி சிலை, நெல்லித்தோப்பு சுப்பையா சிலை, MGR சிலை வழியாக புதிய பேருந்து நிலையத்தில் பேரணி முடிக்கப்பட்டது. பேரணிக்கு தலைமையேற்ற சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி தனது எழுச்சி உரையில் இந்திய திருநாடு தனது 79வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் புதுச்சேரிக்கான உண்மையான சுதந்திரம் இன்னும் கிடைக்கவில்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்து ஏறக்குறைய 7 ஆண்டுகள் கடந்த பிறகு நாம விரும்பி பிரெஞ்சு அரசாங்கத்திடம் இருந்து விடுதலை பெற்று இந்திய தேசத்துடன் இணைத்துக் கொண்ட நமக்கு அதற்கான அங்கீகாரம் கிடைக்கவில்லை. மாறாக மத்தியில் ஆண்ட அரசுகளும் தற்போது ஆளும் அரசும் நமக்கான சுதந்திரத்தை வழங்காமல் அவர்களின் புதிய சட்ட திட்டங்களுக்கு நம் புதுச்சேரி மாநிலத்தை ஒரு சோதனை கூடமாக மாற்றி அமைத்துக் கொண்டு புதிய திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இடமாக கொண்டு ஆட்சி நடத்துகிறார்கள். இதனால் நமக்கான உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது. அதை மீட்க நாம் 2வது சுதந்திரத்திற்கான போராட்டங்களுக்கு தள்ளப்பட்டுள்ளோம். இதையெல்லாம் தட்டி கேட்டு மாநிலத்திற்கான உரிமையை பெற வேண்டிய ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் எதிர்கட்சிகளும் மாநில அந்தஸ்திற்கான ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளாமல் ஆட்சிக்கு வர நினைப்பது நியாயமற்றது. ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு
அதிகாரம் இல்லை என்று போராடியவர்கள் இன்று மாநில அந்தஸ்து பிரச்சனைகளை கையில் எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பது வினோதமாக இருக்கிறது. தற்போது இவர்கள் மாநில அந்தஸ்து பிரச்சனையை கையில் எடுக்காமல் தேர்தல் நேரத்தில் மட்டும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என்று வாக்குறுதி கொடுத்து அரசியல் செய்வது மக்களை முட்டாளாக்கும் செயலாகும். புதுச்சேரி மாநில மக்கள் ஏமாளிகள் இல்லை என்று இவர்கள் உணர வேண்டும். ஆண்ட கட்சிகளும் ஆளுகின்ற கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் மட்டும் மாநில உரிமையை பற்றி பேசி மக்களை திசை திருப்பி ஓட்டுகளை பெறலாம் என்று நினைக்கிறார்கள். இவர்களின் தேர்தல் நேரத்தில் நாடக அரசியலை பார்க்கும் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அரசியல் கட்சிகள் ஒவ்வொரு தேர்தலும் இப்படி நாடகம் நடத்தி மக்களை ஏமாற்றி ஆட்சியில் அமர்ந்த பிறகு மேடைக்கு மேடை சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை, ஆளுநருக்கு தான் அதிகாரம், இதனால் அதிகாரிகளின் ஒத்துழைப்பு இல்லை என்று கூறி வருவதை எத்தனை காலத்திற்கு தான் நாங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்போம் என்று கூறும் நிலையில் உள்ளனர். தேர்தலில் போட்டியிடாத பொதுநல அமைப்புகளுக்கு இருக்கும் அக்கறை கூட ஆளும் கட்சியாக இருப்பவர்களுக்கும் பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பவர்களுக்கும் இல்லாமல் இருப்பது ஆச்சரியமாக இருக்கிறது. இவர்கள் நினைத்தால் புதுச்சேரிக்கான மாநில அந்தஸ்து கோரிக்கை வலுப்படும். ஏனென்றால் பிரதான எதிர்க்கட்சியாக இருப்பவர்களின் கூட்டணியில் இன்று தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 40 பாராளுமன்ற உறுப்பினர்களும் 10க்கும் மேற்பட்ட மக்களவை உறுப்பினர்களும் உள்ளனர். இவர்கள் மனது வைத்தால் மத்திய அரசின் இரு அவைகளிலும் புதுச்சேரிக்கு நியாயமாக வழங்க வேண்டிய மாநில அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று மத்திய அரசை வலியுறுத்தி புதுச்சேரிக்கான உரிமைகளை பெற்றுத்தர முடியும். ஆனால் இதையெல்லாம் செய்யாத இவர்கள் நாங்கள் ஆட்சி அமைத்தால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற்றுத் தருவோம் என்று ஒவ்வொரு தேர்தலின் போது கூறுவது வெட்கக்கேடு என்று தெரிவித்தார். புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டை இளைஞர்கள் நடத்தும் 30ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நாடு முழுவதும் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் தொடர்ந்து 30ஆம் ஆண்டாக சுதந்திர தின விழாவை கொண்டாடினர். அந்த வகையில் நடைபெற்ற விழாவில் சப்தகிரி அறக்கட்டளை நிறுவன தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு நேதாஜி சிலைக்கு மாலை அணிவித்து தொடர்ந்து அம்பேத்கர் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தப்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், மயிலாட்டம், மேலதாளங்கள் முழங்க செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் பாரத மாதா, காந்தி, சுதந்திர தியாகிகள் வேடம் அணிந்து லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் உள்ள நேதாஜி சிலையிலிருந்து கல்லூரி சாலை வழியாக இருபுறமும் தேசிய கொடி தாங்க முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து மற்றும் செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்கள் ஊர் மக்கள் ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக வந்தனர். அவர்கள் செல்லப்பெருமாள் பேட்டை வந்தடைந்தவுடன் மறைந்த நாட்டின் முன்னாள் தலைவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து நாட்டின் தேசிய கொடியை முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளையும் அவர் வழங்கினார். தொடர்ந்து பாட்டு போட்டி, நடன போட்டி, ஓட்ட போட்டி, லெமன் ஸ்பூன், கயிறு இழுத்தல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா நேற்று இரவு நடைபெற்றது. விழாவில் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். தொடர்ந்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு அவர் கேடயமும் ஊக்கத்தொகையும் வழங்கினார். இந்த விழாவில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார். இவ்விழாவில் செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த மாசிலாமணி, கலைவாணன், காமராஜ், ஆலவந்தார், நமச்சிவாயம், கோவிந்தசாமி, இனியன், தண்டபாணி, விநாயகமூர்த்தி, கௌதம் சந்த் செயின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள் பேட்டையைச் சேர்ந்த இளைஞர்களான மகேஷ் மகாராஜன், சிவகுமார், சுந்தரராஜன், மணிகண்ணன், அழகுவேலு, வரதராஜன், தனிகாச்சலம், சிவசுப்பிரமணியன், விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் நினைவு தினம் பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி சார்பில் மாநில தலைமை அலுவலகத்தில் மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் தலைமையில் மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாயின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. மேலும் நேற்றைய தினம் நாகாலாந்தின் ஆளுநரான இலகணேசன் மறைவிற்கு மலர் தூவி 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் ரத்னவேலு, அகிலன், ஜெயலட்சுமி, மாநில செயலாளர்கள் ராமு, தமிழ்மாறன், ஹேமா மாலினி, கோகிலா, மாநில பொருளாளர் ராஜகணபதி, மாநில அலுவலக செயலாளர் கௌரி சங்கர், ஊடகத்துறை அமைப்பாளர் நாகேஸ்வரன், ஐடி துறை அமைப்பாளர் பிரவீன்குமார், விவசாய அணி தலைவர் பாரதி மோகன், மகளிர் அணி தலைவர் தாமரை செல்வி, பட்டியல் அணி தலைவர் காத்தவராயன், சிறுபான்மையினர் அணி தலைவர் சார்லஸ் பரசுராமன், மாவட்ட பொறுப்பாளர்கள் நாகராஜ், வெற்றி செல்வம், பிரிவு அமைப்பாளர்கள் சாய் சுதாகர், நாகராஜ் மற்றும் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.
79ஆம் ஆண்டு சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் சட்டமன்ற அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தேசிய கொடியேற்றினார். பாரத தேசத்தின் 79வது சுதந்திர தின விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி சட்டமன்ற அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்ற தட்சிணாமூர்த்தி தேசிய கொடியினை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து தேசிய கீதம் பாடப்பெற்று கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. இதில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரவிந்தர் ஆசிரமத்தில் மகான் அரவிந்தரின் 153வது பிறந்தநாள் விழாவையொட்டி கூட்டு தியான நிகழ்ச்சி நடைபெற்றது. சுதந்திர போராட்ட வீரரும் ஆன்மீகவாதியுமான மகான் அரவிந்தரின் 153வது பிறந்தநாள் விழாவையொட்டி அவர் தோற்றுவித்த அரவிந்தர் ஆசிரமத்தில் காலை 6 மணிக்கு ஆசிரமவாசிகளின் கூட்டு தியானம் நடைபெற்றது. அதேபோல் ஆசிரமத்தில் உள்ள அரவிந்தர் அறை பொது தரிசனத்திற்கு திறந்து விடப்பட்டது. இதில் பக்தர்கள் ஆசிரமவாதிகள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். புதுச்சேரி வைசியல் வீதியில் அரவிந்தர் முதலாக புதுச்சேரி வந்து தங்கிய வீட்டில் உள்ள அறையையும் பக்தர்கள் தரிசனம் செய்தனர். அரவிந்தர் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி அடுத்த தமிழக பகுதியில் உள்ள சர்வதேச நகரமான ஆரோவில்லில் உள்ள திறந்தவெளி கலையரங்கில் ஆம்பி தியேட்டரில் பூன்பெயர் நிகழ்ச்சிக்கு மூட்டப்பட்ட தீயை சுற்றி அமர்ந்து தியானம் செய்தனர். புதுச்சேரி வருமான வரித்துறை மற்றும் கணக்கு மற்றும் கருவூலம் சார்பில் 79வது சுதந்திர விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆகஸ்ட் 15 நாடு முழுவதும் 79வது சுதந்திர தின விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் புதுச்சேரி வருமான வரித்துறை அலுவலக வளாகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் புதுச்சேரி சரக இணை ஆணையர் அன்பழகன் தேசிய கொடி ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் அலுவலக காவலர்களின் அணிவகுப்பில் பங்கேற்று சுதந்திர தின விழா பெருமையை பற்றி சிறப்புரையாற்றினார். இந்த விழாவில் நிர்வாக அதிகாரி கிஷோர், வருமான வரி அதிகாரி ராதாகிருஷ்ணன், வருமான வரி ஆய்வாளர் கோவிந்தன் மற்றும் தயாநிதி, அலுவலக கண்காணிப்பாளர்கள் மேலும் அலுவலக அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் உற்சாகமாக கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி கணக்கு மற்றும் கருவூல இயக்குநரகம் சார்பில் 79வது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் கணக்கு மற்றும் கருவூலத்துறை இயக்குநர் உதய் சங்கர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் துறை இயக்குநர்கள், இளநிலை கணக்கு அதிகாரிகள், கருவூல அதிகாரிகள், கண்காணிப்பாளர்கள் மற்றும் அனைத்து ஊழியர்களும் பங்கேற்று கொடியேற்று விழா நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்தநாள் விழா பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு கடந்த 10 நாட்களாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. கடலூர் சாலையில் புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டது. வேல்ராம்பாட்டில் துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் அன்னதானம் மற்றும் கல்வி உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தேங்காய் திட்டு வசந்த நகரில் விநாயகர் ஆலயத்தில் ஹேட் பாக்ஸ் வழங்கப்பட்டது. மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆசா பணியாளர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. இவ்வாறாக பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்த நாளை முன்னிட்டு கடந்த 10 நாட்களாக அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் பல்வேறு இடங்களில் வழங்கப்பட்டு வருகிறது. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு கடலூர் சாலையில் அஇஅதிமுக 29வது பூத் சார்பாக பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு புடவை மற்றும் கைலிகள் வழங்கப்பட்டன. அஇஅதிமுக நிர்வாகி அருள்முருகன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வேல்ராம்பாட்டில் அமைந்துள்ள துலுக்கானத்தம்மன் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு 1000 பேருக்கு அன்னதானம் வழங்கினார். மேலும் பள்ளி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் போன்ற கல்வி சார்ந்த உபகரணங்களையும் வழங்கினார். 29வது வார்டு செயலாளர் அண்ணாதுரை இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். தேங்காய் திட்டு வசந்த நகரில் உள்ள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் கலந்து கொண்டு 500க்கும் மேற்பட்டோருக்கு ஹாட் பாக்ஸ் வழங்கினார். சத்தியமூர்த்தி, சுந்தரம், பழனி, திருமுருகன், பாபு மற்றும் பலர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இல்லத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி மெரினா சார்பில் ஆஷா பணியாளர்களுக்கு ரெயின்கோட், ஹேண்ட்பேக், கொடை போன்ற உபகரணங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 31 ஆஷா பணியாளர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உபகரணங்களை வழங்கினார். இந்த நலத்திட்ட உதவிகள் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. அரியாங்குப்பம் காந்திராம் நற்பணி இயக்கம் சார்பில் மறைந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி காமராஜின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவற்றோர் இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் காந்திராம் நற்பணி இயக்கத்தின் செயலாளர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகியின் ஆன காமராஜரின் 50வது பிறந்த நாளை முன்னிட்டு நோனாங்குப்பம் பகுதியில் உள்ள உதவிக்கரங்கள் சமூக நல தொடக்க கல்வி இயக்க மாணவர்களுக்கு அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி தலைமையில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் இளைஞரணி சார்பாக
இரவு உணவு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காந்திராம் நற்பணி இயக்க நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகர் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கூழ்வார்த்தலில் முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். முருங்கம்பாக்கம் சேத்திலால் நகர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தின் 40ஆம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு நேற்று காலை கொடியேற்றத்துடன் திருவிழா கோலாகலமாக தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு காலை முதல் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் நேற்று மதியம் கூழ்வார்த்தல் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். பின்னர் ஆலய நிர்வாகிகள் சார்பில் முன்னாள் சேர்மன் ஆனந்தனுக்கு மாலை அணிவித்து முதல் மரியாதை அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கூழ்வார்த்தலில் பங்கேற்ற முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கூழ்வார்த்தலை தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் சேத்திலால் நகர் பகுதியைச் சேர்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து கூழ்வார்த்தலில் பங்கு பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழு கௌரவ தலைவர் கிருஷ்ணன், சேகர் என்கின்ற கிருஷ்ணன், தருமன் தலைவர் பரசுராமன், துணைத் தலைவர் கன்னியப்பன், பொருளாளர் சுரேஷ் என்கின்ற செல்லதுரை, செயலாளர் சதீஷ், துணை செயலாளர் ரமேஷ் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கினார். நாடு முழுவதும் நாட்டின் 79வது சுதந்திர தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் என்ஆர் காங்கிரஸ் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து மறைந்த தலைவர்களுக்கு அவர் அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து விழாவில் பங்கேற்றவர்களுக்கு இனிப்பு வழங்கினார். விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் உழவர்கரை தொகுதி தலைவர் முருகா, பொதுச் செயலாளர் அன்பு, என்ஆர் பாசறை மாநில செயலாளர் குமரவேல், பிற்படுத்தப்பட்டோர் அணி மாநில துணைத் தலைவர் சந்தோஷ், தொகுதி பொறுப்பாளர் செல்வம் மற்றும் கணேஷ், மத்திய மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் கணேஷ், கலை இலக்கிய அணி மாநில செயலாளர் முரளி, மாநில விளையாட்டு அணி இணை செயலாளர் சேரன், இளைஞர் அணி கோசலன், மாநில மகளிர் அணி துணைத் தலைவர் அஞ்சலி மற்றும் தொகுதி மகளிர் அணி தலைவர் மரியோஸ், கோகிலா, மேரி, ராதா, சுமதி உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித வெந்நீர்ப்பு அன்னை ஆலய ஆடம்பர தேர்வு பணியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்று பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித வெந்நீர்ப்பு அன்னையின் 184வது ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து நவ நாட்களில் தினமும் காலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி, மாலை 5:30 மணிக்கு நவநாள் சிறப்பு திருப்பலி, தீர்ப்பவனி, நற்கருணை ஆசிரும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஆண்டு பெருவிழாவான நேற்று காலை புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ் தலைமையில் கூட்டு திருப்பலி நிறைவேற்றினார். மாலை 6:30 மணிக்கு வீதிகளில் ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. இதில் கவர்னர் கைலாஸ்நாதன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். மேலும் அமைச்சர் ஜான்குமார், நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் மற்றும் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கு. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திரு அருட்பிரகாச வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 41ஆம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சி நடைபெற்றது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீர் அம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுச்சேரி மாநில திரு அருட்பிரகாச வள்ளலார் அன்னதான அறக்கட்டளை சார்பில் 41ஆம் ஆண்டு அன்னதான நிகழ்ச்சி ரஜினி ராஜேந்திரன் தலைமையில் 3000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் விழா நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்துக்களோடு நடைபெற்ற இவ்விழாவில் அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், முன்னாள் உள்ளாட்சித்துறை துணை இயக்குநர் கிருஷ்ணராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானம் வழங்கினர். மேலும் இவ்விழாவில் வடலூர் சத்திய தர்மசாலை நிர்வாகிகள் வேலூர் பாண்டியராஜ், ராமசாமி ஆகியோர் அகவல் பாராயணம் செய்து துவக்கி வைத்த நிகழ்ச்சியில் சாய் ராஜகோபால், ஜெயந்த் கோவிந்த, திருநாவுக்கரசு, கந்தன் நாராயணசாமி, சதீஷ்குமார், சுப்பலிங்கம், தீபன் ராஜ், நவீன் ராஜ், பரமேஸ்வரன், வெற்றிவேல், கிருஷ்ணகுமார், சத்யநாதன் உள்ளிட்ட ஏராளமானோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். வெள்ளியனூர் கோட்டைமேடு பகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மாநில செயலாளர் ரகுபதி தலைமையில் பாஜகவை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. மங்களம் தொகுதி கோட்டைமேடு பகுதியில் மங்களம் தொகுதி வட்டார காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பாஜகவின் வாக்கு திருட்டினை கண்டித்து மெழுகுவர்த்தி ஏந்தி கண்டன போராட்டமும், பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய வாக்கு திருட்டினை பற்றிய காணொலி காட்சியும் பொதுமக்களுக்கு காண்பிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதற்கு மாநில செயலாளரும் மங்களம் தொகுதியின் பொறுப்பாளருமான ரகுபதி தலைமை தாங்கினார். மங்களம் தொகுதி காங்கிரஸ் வட்டார தலைவர்கள் செல்வ விநாயகமூர்த்தி, வீரமுத்து மற்றும் மாநில செயலாளர் செல்வராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறுபான்மை பிரிவு மாநில தலைவர் முகமது ஹசன், ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து மேற்கு மாவட்ட தலைவர் சீனிவாசன், இளைஞர் காங்கிரஸ் தேர்தல் பொறுப்பாளர்
PRO காளிமுத்து, மேற்கு மாவட்ட செயலாளர் ரவி, புதுச்சேரி மாநில இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரதீப், இளைஞர் காங்கிரஸ் மேற்கு மாவட்ட செயல் தலைவர் அஷ்ரப் அலி, மங்களம் தொகுதி ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் தலைவர் சிவனேசன், நிர்வாகிகள் லோகநாதன், பழனி, அரியூர் சேகர், கமல், ஜான், தயா, ராம்குமார் மற்றும் ஏராளமான காங்கிரஸ் பேரியக்க உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பில் வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு அன்னதான நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி அன்னதானம் வழங்கி துவக்கி வைத்தார். வீராம்பட்டினம் தேர் திருவிழாவை முன்னிட்டு புதுவை காமராஜர் மக்கள் பேரவை சார்பாக அரியாங்குப்பம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தலைவரும் பேரவையின் நிறுவனருமான முருகராஜ் தலைமையில் தேர் திருவிழாவை காண வரும் பக்தர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி அன்னதான நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தனர். புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்டத்திற்கு உட்பட்ட கதிர்காமம் தொகுதி கிளையில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சி உழவர்கரை மாவட்டத்திற்கு உட்பட்ட கதிர்காமம் தொகுதி கிளை 21 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மாநில ஊடகத்துறை தலைவர் நாகேஸ்வரன் தலைமையில் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டது. கிளை தலைவர் அருணாச்சலம் தேசிய கொடி ஏற்றினார். சிறப்பு அழைப்பாளராக உழவர்கரை மாவட்ட தலைவர் உலகநாதன், உழவர்கரை மாநில செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான ராமு, முன்னாள் மாவட்ட துணைத் தலைவர் திருநீலகண்டன், மாவட்ட பொதுச் செயலாளர் ரமணா சங்கர், மாவட்ட பொருளாளர் வேலன், மாவட்ட செயலாளர் கணபதி, தேவி பிரியா, முன்னாள் மாநில செயலாளர் முருகன், தேவா, கதிர்காமம் தொகுதி துணைத் தலைவர் மணி, விவேகானந்தன், மணவாளன், குமார், கார்த்திக், கிருஷ்ணமூர்த்தி, பிரகாஷ், ராஜசேகர், மேலும் ரத்னாநகர் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் தேவஸ்தான ஸ்ரீ சந்தானலட்சுமி ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேக திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை திரௌபதி அம்மன் தேவஸ்தான ஸ்ரீ சந்தானலட்சுமி ஆலயத்தில் 108 பால்குட அபிஷேக திருவிழா நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு அனுப்ஜெய் விக்னேஸ்வர பூஜை, தொடர்ந்து சந்தானலட்சுமிக்கு விக்னேஸ்வர மூல மந்திரம் ஹோமம் நடைபெற்றது. தொடர்ந்து மகா பூர்ணாகிதி கடம் புறப்பாடு நடைபெற்று மகா அபிஷேகம் நடைபெற்றது. அதையடுத்து திரௌபதி அம்மன் ஆலயத்திலிருந்து பால்குட ஊர்வலம் புறப்பட்டு நடைபெற்று பால் அபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் திருமால், செயலாளர் வரதராஜ் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் நந்தா, ஸ்ரீதர் மற்றும் ஏராளமான பக்தர்கள் பலர் கலந்து கொண்டனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவல் குழு நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கட்சி சார்பாக மாணவர்களுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கப்பட்டது. புதுச்சேரி அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கட்சி சார்பாக புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் சிறப்பாக படித்து முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு டாக்டர் APJ அப்துல் கலாம் சிறந்த மாணவருக்கான விருது வழங்கும் விழா நெல்லித்தோப்பு லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் இன்று நடைபெற்றது. விழாவில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விருது வழங்கி வாழ்த்துக்கள் தெரிவித்து பாராட்டினார். மேலும் இவ்விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் உள்ளிட்ட அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் கட்சி நிர்வாகிகள், மாணவ மாணவிகள், அவர்களின் பெற்றோர்கள் பலர் கலந்து கொண்டனர். சுதந்திர தின விழாவை முன்னிட்டு முதலியார்பேட்டையில் வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் தனது இல்லத்தில் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு கையேடுகளும் இனிப்புகளும் வழங்கினார். பாரத நாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை தேசிய மற்றும் மாநில தலைமையின் அறிவுறுத்தலின்படி இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் நிகழ்ச்சியை கொண்டாடும் வகையில் பாரதிய ஜனதா கட்சி வில்லியனூர் மாவட்ட பொறுப்பாளர் வெற்றி செல்வம் முதலியார்பேட்டையில் உள்ள தனது இல்லத்தில் தேசிய கொடியேற்றி மாணவர்களுக்கு கையேடுகளும் இனிப்புகளும் எழுது பொருட்களும் பெண்களுக்கும் பெரியோர்களுக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுரைப்படி சிறுதானியங்களும் நாட்டு சர்க்கரையும் வழங்கி சிறப்பாக கொண்டாடினார். இந்நிகழ்ச்சியில் கிளை தலைவர்கள் ஆனந்தன், அங்கம்மாள், பேராசிரியர் டாக்டர் ஆனந்த நடராஜன், ஹோமியோபதி டாக்டர் கருணாகரன், போஸ்ட் மாஸ்டர் ஜெயலட்சுமி, பூரணி அம்மாள், அசோக்குமார், பலராமன், ரதி, வர்தினி, பிரஜித் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான பெரியோர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல் நீரம்மன் தேர் திருவிழாவை முன்னிட்டு பாஜக சார்பில் பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது. வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கல் நீரம்மன் ஆலயத்தின் தேர் பிரம்மோற்சவ விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் சரவணன், தொகுதி தலைவர் வசந்தராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பக்தர்களுக்கு நீர்மூர் வழங்கினர். முன்னதாக வீராம்பட்டினம் செங்கல் நீரம்மன் ஆலயத்தில் சிறப்பு தரிசனம் மற்றும் திருத்தேனை வழிபாடு செய்தனர். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.